வந்துவிட்டது. குறித்த காலமும் தயை செய்யும் நேரமும் உனக்கின்றே வந்துவிட்டது. உடன்படிக்கையின் தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். இரக்கங்களும் மன்னிப்பும் ஆண்டவரிடம் உண்டு. இரக்கங்களும் மன்னிப்பும் என் ஆண்டவரிடம் உண்டு. உண்மையாய் அவரிடம் திரும்பும் யாவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உண்மையாய் அவரிடம் திரும்பும் யாவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உடன்படிக்கையின் தேவன் அவை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். வியாதிகளும் வேதனையும் உன்னையும் வாட்டுதோ. வியாதிகளும் வேதனையும் உன்னையும் வாட்டுதோ. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தவர் வியாதியை உன்னை விட்டே விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பவர் வியாதியை உன்னை விட்டே விலக்குவார். உடன்படிக்கையின் தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். உடன்படிக்கையின் தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 25:11 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் என்று ஒரு நல்ல ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என் அக்கிரமம் பெரிது என்று சொல்லி உணர்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் தாவீதுக்கு இருந்தது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிழைகளை நாம் உணர்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிழைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். ஆதாமும் ஏவாளும் பாருங்கள், கர்த்தர் அவர்களை விசாரிக்க வருகிற போது ஆதாமும் ஏவாளும் தன் பிழைகளை உணர்ந்து ஒத்துக்கொள்ளாமல் ஒருவர் மற்றவர் மேல் பழி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். நீர் எனக்கு தந்த இந்த ஸ்திரீ தான் இந்த பழத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாள் என்று ஆதாம் சொல்லிவிட்டான். ஆனால் அந்த ஸ்திரீயை விசாரித்த போது இந்த சர்ப்பம்தான் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி தன் பிழையை உணர்ந்து ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாததினால்தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சமூகத்திலிருந்து அவர்களை துரத்த வேண்டியதாயிற்று. ஆனால் தாவீதுடைய அனுபவத்தை பாருங்கள். அவன் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமம் பெரியது, நான் தான் மாற வேண்டும், மற்றவர்கள் மாறணும், அவர்கள் மாறணும், என்னுடைய பெற்றோர் மாறணும், பிள்ளைகள் மாறணும், கணவன் மாறணும், மனைவி மாறணும் என்று மற்றவர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிராதபடி நான் தான் மாற வேண்டும். என் வாழ்க்கை சரியாக இருந்தால் எல்லாம் சீராகிவிடும் என்று சொல்லி தன் பிள்ளைகளை உணர்கிறவர்களாக, அன்றைக்கு தாவீது எப்படி தன்னை உணர்ந்து தாழ்த்தினானோ அதே போல தன் பிள்ளைகளை உணர்ந்து தாழ்த்துகிறவர்களாக நாம் இருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் இறங்கி நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை நம்மை விட்டு அகற்றி விடுவார். அதனால்தான் தாவீது சொன்னான், என்னுடைய அக்கிரமம் பெரியது என்று அவன்
ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்த போது இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், மன்னிக்கிறவர் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அக்கிரமம் பெரியது என்று யார் ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோமோ, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கட்டாயம் மன்னித்து அவர்களுக்கு வாழ்வை கொடுக்க அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். என் அக்கிரமம் பெரியது, என் பாவம் பெரியது, நான் தான் தவறு செய்திருக்கிறேன், எனக்குத்தான் மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் ஜெபித்தது போல நாம் ஜெபிப்போமானால் அந்த கிருபையையும் அந்த மன்னிப்பையையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை எனக்கு மன்னித்தருளும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல, இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம், அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற நாமத்தின் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் எங்களுக்கு மன்னித்தருளும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து யாரெல்லாம் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம் தான் பெரியது, நான் தான் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உதவியை நாடி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் கிருபையாயிருந்து அவர்களை மன்னிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் வாழ்க்கையை நீர் உயர்த்தவும் வல்லவராயிருக்கிறீர். இந்த கால நேரத்தில் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவ பிரசன்னம் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை அவர்களை விட்டு அப்புறப்படுத்தி அகற்றிவிட்டு அவர்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வைக்கட்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.